சரியான வேலை இல்லை, பொருளாதார விரயம், முன்னேற்றம் இல்லை, காதலில் தோல்வி, திருமணம். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருந்தேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அவ்வளோ சிறப்பாக இல்லை. கல்யாணம் பண்ணும்போது நாகதோஷத்தை எடுத்துகிட்டு பண்ணுங்க, இல்லை முதல் தாரம் நிலைக்காதுன்னு கரெக்டாக 2024 டிவோர்ஸ் நிறையா. அவ்வளவு அடி, அவ்வளவு ஏமாற்றம், அவ்வளவு துரோகம், இருதயம் அவ்வளவு பலம் ஆயிருச்சு. காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழல். எப்போவுமே நல்லவே மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சு பழக விட்டு கடைசி முதுகில் குத்துற மாதிரி ஒரு உறவை காமிப்பார். இவன் நல்லவன் நினச்சி நம்ம பழகுவோம், அவன் நம்ம ஏமாத்திடுவான். இவன் நல்லவன் நினச்சி நம்ம காசு கொடுப்போம், ஏமாத்திடுவான். ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சவரில் அஞ்சன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலம் தோன்றும், முருகா எனும் ஓதுவோர் முன். கந்தா கடம்பா கார்த்திகேயா கதிர்வேலா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா கந்தவேல் முருகா கடம்பவேல் முருகா என் அப்பனே பிரபஞ்சத்தின் கலியுக நாயகனே. பேச்சு பலன்ல மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி. நிறைய யூடியூப் கமெண்ட்ஸில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்லேயும் ஃபஸ்ட்டு வர்றது நம்ம பசங்க மிதுன ராசி மிதுன லக்னக்காரவங்க தான். நோ டவுட்டு. ஆர்வம், அவ்வளவு ஆர்வம். எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் மிதுன ராசி போடவே மாட்டீங்கன்ற மாதிரியான விஷயம். ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக மிதுன ராசியை பற்றி கொண்டு போவோம். அதாவது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரவங்க இடியே விழுந்தாலும் சரி, அவன் கொடையை பிடிச்சி நடந்து போயிட்டே இருப்பான். எவனை பற்றியும் கண்டுக்கிறது கிடையாது. செத்து ஒரு பாடி கடந்தா கூட அவன் அழுதுகிட்டு இருப்பான், என்னாச்சுங்கன்னு கேட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கான். காரணம் அவ்வளவு அடி, அவ்வளவு ஏமாற்றம், அவ்வளவு துரோகம், இருதயம் அவ்வளவு பலம் ஆயிருச்சு. காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழல் எப்போவுமே. அப்போ சந்திரன் அவங்களோட ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அவன் சயின்டிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது, சைக்காட்ரிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரன் வலுவாக இருந்தால் மனோகாரகன், மாத்ருக்காரகன். இப்போ இது உங்களோட இயல்பான சில குணங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உலகமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிப்பீங்க. நீங்கள் சோகமாக இருக்கும்போது மற்றவனும் சோகமாக தான் இருக்கிறன்னு நினைப்பீங்க. நீங்கள் கோபமாக இருக்கும்போது அவனும் கோபமாக நம்மக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. இது இழிச்சவாத்தனம் நாங்கள், எங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயம். சரி, ரைட்டு. கம்மிங் டு த பாயிண்ட். மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் சரியான வேலை இல்லை, பொருளாதார விரயம், முன்னேற்றம் இல்லை, காதலில் தோல்வி, திருமணம். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருந்தேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அவ்வளோ சிறப்பாக இல்லை. கல்யாணம் பண்ணும்போது நாகதோஷத்தை எடுத்துகிட்டு பண்ணுங்க, இல்லை முதல் தாரம் நிலைக்காதுன்னு கரெக்டாக 2024 டிவோர்ஸ் நிறையா. மோஸ்ட் ஆஃப் டிவோர்ஸ் கேஸ் இன் த ஹிஸ்ட்ரி. இது ஒரு கன்ஃபார்மான ஒரு ஆர்டிக்கலாகவே போடலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மிதுன ராசி மிதுன லக்னம் தான். அவங்களுக்கு இந்த திருமண வாழ்வுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப கம்மி. செகண்ட் பிளேஸில் தனுசு ராசி தனுசு லக்னம், அதுக்கப்புறம் மீன ராசி மீன. இந்த குருக்கும் புதனுக்கும், இந்த பாதகாதிபதி மாரகாதிபதிக்குமே எப்போவுமே இந்த ரோல் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இது கொஞ்சம் இன்னொரு வீடியோவும் போடலாம். ஏன்னா குருவோடைய கள்ளத்தொடர்பில் பிறந்த ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா புதன். அதனால குருக்கும் புதனுக்கு எப்போவுமே ஆகாது. அதாவது லைஃப் பார்ட்னரை சொல்ல வரேன். நமக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அவ்வளவு சிறப்பாக இருக்கு. சரி, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்க போகுது? நான் தெளிவாக இருப்பேனா? முன்னேற்றம் இருக்கா? 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துல சனி பார்வை செய்கிறார். இந்த 12ஆம் இடத்தை சனி பார்வை செய்கிறதுனால விரைய செலவுகள் நிச்சயமான முறையில் உண்டு. தேவையில்லாத இப்போ கடன் வாங்க போகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது போக ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த காசும் உங்களுக்கு இப்போ செலவாகும். ஒரு வீடு கட்டுற ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், சொந்தத்துக்கு ஏதாவது செலவு பண்ணுறதா இருக்கலாம், தன்னோட கல்யாணத்துக்கே செலவு பண்ணுற விஷயம். அப்போ விரயம்ன்ற ஒரு விஷயம் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கும். இது ரொம்ப மேன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, அதுக்கப்புறம் தாயார் ஸ்தானம், வீடு மனை வாசல். இது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு ஒரு கேட்டகரி இருக்குது. சுகம் கெடும். உழைச்சி தேடி அலைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போய் கடைசி என்ன ஆகும்? 100 ரூபா உழைச்சா 10 ரூபா வரும், 20 ரூபா வரும். இப்படி தான் 7 வருஷமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 30 ரூபா 40 ரூபா வரும். சனியோட பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு
புழிஞ்சாலும் காசு வர்றதுக்கான யோகம் இருக்குது, வீடு வாங்குற யோகம் இருக்குது, கல்யாணம் முடியக்கூடிய யோகங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். காதலிச்ச பெண்ணையே கல்யாணம் பண்ணலாம். இனிமேல் உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் இருக்குது. ஏன்னா அந்த 7ஆம் இடம் சம்பந்தம் 8ஆம் இடம் சம்பந்தம் விலகிருச்சு. திருமணம் தாராளமாக பண்ணலாம். முதல் தாரம் டிவோர்ஸ் ஆகிற சூழ்நிலை வந்துடும். அது இந்த வருஷமே உங்களுக்கு முடிஞ்சிடும். முறையில் திருமணம் நீங்கள் பண்ணலாம். முதல் தாரத்தை சரியில்லை, எனக்கு நாகதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குது, அதை வந்து கழிச்சிட்டு பண்ணணுன்றாங்க, பண்ணிக்கலாம். காதலிச்ச பெண்ணை கரம் பிடிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குழப்பமான மனநிலைமை மட்டும் இல்லாமல் நிதானமான ஒரு மனநிலைமைக்கு வாங்க. அதனால தான் சொன்னேன், ஜாதகத்தில் சந்திரன் இருந்தால் அவன் சயின்டிஸ்ட், உலகத்துக்கே போதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்டிக்கல் புக்கே போடலாம். இந்த கேரக்டர் இப்படி செய்யலாம், ஈஸியாக எல்லாருடைய கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணி பிரெயினில் வைக்கக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி சந்திரன் கொடுப்பேன். ஆனால் சந்திரன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த அந்த மிதுன ராசி மிதுன ரக்கலக்காரவங்க கிட்ட கவனமாக பழகணும். ஏன் நம்மளை பைத்தியமாக்கிடுவாங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். புதன் உங்களுக்கு பெருமாள் கடாட்சத்தை கொடுக்கறதுனால எப்போவுமே பெருமாளோட வழிபாடு நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோடைய தாயாருடைய வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமை விரதம் இருந்து துளசி கல்கண்டு வச்சு உங்கள் பேரில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. சனிக்கிட்ட வரமாட்டார். அப்போ சொந்த வீடு சுகஸ்தானம், உழைச்சாலும் நீங்கள் சுகமாக வாழக்கூடிய டைமிங்லாம் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஒரு 70லேருந்து 80 மார்க் நல்லாவே இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போதான் ஒரு ட்விஸ்ட், அவர் குருவோட வீரை பார்க்குறாரு. யார் பார்க்குறாரு? சனி பார்க்குறாரு. உங்களுக்கும் குருவுக்கும் எப்போவுமே ஆகிறது இல்லை. சந்திரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு குரு ஆகும், புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு குரு ஆகும். அப்போ சந்திரனும் புதனும் நல்லா இல்லாதவங்களுக்கு குரு பாதகத்தை செய்வார். என்னம்மா இது பாதகத்தை செய்வார்? நல்லவே மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சு பழக விட்டு கடைசி முதுகில் குத்துற மாதிரி ஒரு உறவை காமிப்பார். இவன் நல்லவன் நினச்சி நம்ம பழகுவோம், அவன் நம்ம ஏமாத்திடுவான். இவன் நல்லவன் நினச்சி நம்ம காசு கொடுப்போம், ஏமாத்திடுவான். இல்லை நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஏன்? அது வந்து உங்களுடைய மனைவி ஸ்தானம், பார்ட்னர்ஷிப், வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம், அந்த இடம். அப்போ அந்த குரு பார்வை செய்கிறதுனால இந்த தடவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற சனி பார்வையை வச்சு திருமணம் ஆகுன்றதை இந்த வருஷம் கல்யாணம் ஆயிருங்க. ஒரே ஒரு வார்னிங் மட்டும் இருக்குது, அதுக்கு தான் அந்த வீடியோ பதிவே. தயவு செஞ்சு பொறுத்த பாருங்கள். அதில் நாகதோஷம் இருக்கா செவ்வாதோஷம் இருக்கான்னு பாருங்கள். இதை ஒன்றை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. லவ் மேரேஜ் தாராளமான முறையில் பண்ணிக்கலாம். வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகலாம். கடன் வாங்குறதையும் அடைச்சிருப்பீங்க. ஸோ மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு 100க்கு 70 to 80% சூப்பராகவே இந்த சனி பயிற்சி இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கலியுகத்தில் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். தாயாருடைய பார்வை விழுவதினால், அந்த வீட்டில் பார்வை விழுகிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு நெகட்டிவான பாயிண்ட். இதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ அம்மாவுக்கு நிச்சயமான முறையில் மிதுன ராசியாக இருக்காங்க, மிதுன லக்கணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா 4ஆம் வீட சனி பார்வை செய்கிறனால தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தை சொல்கிறேன்னு. தாய்க்கு கண்டம் இருக்குது. வயசாகி யாராவது இருக்காங்க இந்த லக்னத்தில் ராசியில் பிறந்தவங்களுடைய தாய் தகப்பன்னா தாய்க்கு கொல்லி வைக்கக்கூடிய சூழல் கூட இந்த வருஷம் நடக்கலாம். ஏன் தெரியுமா அதை சொல்கிறேன்? போன ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஹோமம் பண்ணும்போது, நீங்கள் ராசி பலனில் என்ன நடக்குன்னு சொன்னீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, அப்படியே நடந்துச்சு. நான் அதை வச்சு இன்றைக்கி நான் ஹோமம் பண்ணேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ வருமுன் காப்பது ஜோதிடம். தாயாரை நல்லா கவனித்து பாருங்கள். சுகஸ்தானம் கெட்டு போயிடும் இல்லை நான் தாயாரை பார்க்கலன்னா. அப்போ ஏன்னா மரணிக்கும் தருவாயில் கூட நம்ம பெத்த தாயை சரியாக பார்த்துக்கலன்னா அவன் என்ன மனுஷன்? புரியுதா உங்களுக்கு? ஸோ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தாயாரை நல்லா கவனித்து பாருங்கள். உடல் உழைப்பை மட்டும் நம்பாதீங்க, இறை சக்தியும் என்றைக்குமே நம்புங்க. சரிங்களா? ஸோ இந்த சனி பயிற்சியில் சனி பகவான்கிட்ட தப்பிக்கணும் அப்படின்னா பெருமாளோட வழிபாடு, துளசி கல்கண்டு வச்சு சனிக்கிழமை விரதம் இருந்து பண்ணுறது. அதோட அடிஷ்னல் போனஸாக இன்னொன்று என்ன செய்யலாம்? காகத்வச்சாய வித்மகே கட்ககஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதியத் மந்திரத்தை அதிகமான முறையில் சனி பகவானுக்கு முன்னாடி சாண்டிங் பண்ணி 8 எல்வலுக்கு போட்டு சனியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் ஆக்சுவலாக தான தர்மம் நிறைய செய்வீங்க. உங்களுக்கு தான தர்மத்தை பற்றிலாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அன்புக்கு மட்டும் கட்டுப்படக்கூடிய நபர். புரியுதுங்களா? கலியுகத்தில் மட்டும் சில விஷயங்களை மட்டும் வளைஞ்சு கொடுக்க பழகி கொள்ளுங்கள். இப்படி பழகிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், நல்லா இருக்கும் வாழ்க்கை. தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட தான் பிரச்சனையும் இருக்குது. ஒன்று நம்மளை டாமினேட் பண்ணிட்டு பார்ட்னர் வந்துடும், இல்லை அவங்கள நம்ம டாமினேட் பண்ணுவோம். ரெண்டுமே சரி கிடையாது. ஈக்குவல் பேலன்ஸாக லைஃப் போகணும். எல்லாரும் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், போராடுறோம். லக்கு இருக்கிறவங்க தான் மேலே போக முடியும். அந்த லக்குன்னு சொல்கிற ப்ராசஸ் தான் உலகம் முழுவதும் என்ன செஞ்சு கொடுக்கணும், என்ன ஸ்டோன் போடணும், மூலமந்திரம் என்ன, தெய்வ சக்தி என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும், என்ன லக்கி நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும், கலராலஜி என்ன, இருக்கிற செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம்.
அதை பயன்படுத்தி மேலே வாங்க. உழைக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ன நடக்கணும்? உழைப்பதற்கான ஊதியமாவது கிடைக்கணும். அது கிடைக்கிறது இல்லை கலியுகத்தில். அது கிடைக்கணுன்றதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஜாதகம் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க தாராளமான முறையில் பயன்படுத்தி முருகன் அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க. நன்றி.